இப்போ புதுசாக அப்கமிங் வர்ற யாராச்சும் ஒரு யூடியூபர்ஸ் ஏதாச்சும் நல்ல ஒரு லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாலோ நான் முதல்ல அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி நான் பேசுவேன். நான் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கொடுங்க நான் கேட்பேன். ஓகே. ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கேட்டு தான் வாங்கணும். அதுலலாம் கூச்சப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. டேட், மேரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும். எனக்கு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஜெனிலியா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா சமந்தா வந்து லவ். கீர்த்தி சனம் காலையில எந்திரிச்சு நான் எந்திரிச்சிட்டேன்னு நீ சொல்லணும். ஏன்னா நீ தானே லவ் பண்றல. கீதாவோட டார்ச்சர் யார் உங்களை பண்ணிருக்கா? கீதாவோட டார்ச்சர் எங்க அம்மா தான். ஏன்டா 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு ஃபோன் பண்ண மாட்டியா நீ? நானே தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணுமா அப்படின்பாங்க. ஷார்ட் போயிட்டு இருக்கோம், 6 மணி ஆக போகுது அப்படின்னா அண்ணா நான் ஒரே நிமிஷம் நான் பேட்டா மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ண வெயிட் பண்ண சொல்லிட்டு ஓடிடுவாரு. அந்த இடத்துல இருக்கு. அதே போல நான் தேடுவேன், எங்கடா இவன் நமக்கு எப்போ அந்த டச் பண்ணணும் அது கிளாத்துக்குன்னா இவன் அங்கதான் பேசிங்கப்பா அப்படின்னு இருப்பான். பீஸ்ஃபுல்லா நான் வந்து நானே வண்டி ஓட்டிட்டு போகணும்னா கூட சீட்ல மட்டும் யாரோ ஒருத்தர் இருக்கும். கூல் பி தட். என் நாய்க்குட்டி. ஆனா ஒய்ஃப் இதுல கோச்சுக்க மாட்டாங்க. இல்ல அவளுக்கு லாங் டிரைவ்லாம் பிடிக்காது. ஒரே ஒரு தடவை பைக்ல உட்கார வச்சு லாங் டிரைவ் கூட்டு போனேன். அன்னைக்கு அழுதவதான் இன்ன வரைக்கும் நான் பைக்ல வர மாட்டேன். எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். அவரு கூட வந்து ஒரு வேர்ல்ட் டூர் போறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா இஸ் வெரி அவுட் ஸ்போக்கன் பர்சன். அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ற ஒரு கேரக்டர் நான் பார்த்த வரைக்கும். ஏன் மூச்சும் வேணா, அட ஏன் பேச்சும் வேணா, அட நீ மட்டும் போதும், ஏன் மூச்சும் பேச்சும் 2 வேணா. இந்த பாடல கிட்டத்தட்ட 2 hours உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. இந்த 4 லைன் 2 hours. ஓகே, அவர் வந்து என்னமோ புலம்புறாருன்னு நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ்ல. பட் எனிவே, வெல்கம் டு அவர் ஷோ மைக்கேல். வணக்கம். வணக்கம். ஹாய் மைக்கேல், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி வந்து பயங்கர மஸ்குலரா, பயங்கர அப்படியே பல்கியா வந்திருக்கீங்க. இது வந்து ஏதாச்சும் ஒரு மூவிக்கான ஒரு கெட்டப்பா? இல்லங்க, நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா தான் இருப்பேன் நானு. சோ அப்பப்போ ஒரு படத்துக்கு தகுந்த மாதிரி ஏறதும் இறங்குறதும் அது மாறிட்டே இருக்கும். ஓகே, எதுல இருக்கீங்க? இப்போ இறக்கத்துல இருக்கேன். இப்ப கம்மி பண்ணணும், வெயிட் கம்மி பண்ணணும். ஓகே. பட் என்னைக்காவது உங்க ஜிம் ட்ரெய்னர் கிட்ட போயிட்டு நான் இந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா அவர் என்ன கொன்றுவாருன்னா அது என்ன ஃபுட்? இல்ல, எனக்கு ட்ரெயினர்ஸ் அப்படின்லாம் யாருமே கிடையாது. லைக் நம்ம ஓன் டயட். இப்போ என் பாடி என்னன்னு தெரியும். நான் என்ன சாப்பிட்டா உடம்பு ஏறும், என்ன சாப்பிட்டா கம்மி ஆகும்னு எனக்கே தெரியும். சோ ஐ வில் டு இட். எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஏறும், இல்ல இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குறையும்னா எங்களுக்கு நீங்க டிப்ஸ் என்ன கொடுங்க. வேணா சாப்பிடலாங்க, போர்ஷனா சாப்பிடணும், அவ்வளவுதான். கம்மியா சாப்பிடணும். லிமிட்ஸா? யா. சோ ஆக்சுவலா சொன்னீங்க உங்களோட பாடி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், மூவிஸ்க்கு ஏத்த மாதிரி நான் வந்து பாடியை டோன் பண்ணுவேன். பட் ஆக்சுவலா மூவிஸ்க்காக மட்டும் தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்ல நார்மலாவே நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா? ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து லைக் இது ஒரு லைஃப் ஸ்டைல். நீங்க ஒன்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு ஃபிட்னஸும். கண்டிப்பா அது ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எனக்கு அப்படிதான். ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒர்க் பொறுத்து தான். ஆனா நான் ஒரு 1 hour கண்டிப்பா ஒரு நாளைக்கு என் பாடிக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படிதான் இருந்தது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, இப்ப பயங்கரமா பாடி பில்ட் பண்ணணும்னா ஏகப்பட்ட முட்டை சாப்பிடணும், நிறைய சிக்கன் சாப்பிடணும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க எவ்வளவு முட்டை சாப்பிடுறீங்க? இது வந்து நமக்கு லைக் எல்லாருக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஸோ எஸ்பெஷலி விமெனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 40 years மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் வந்து இன்டேக்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா வந்து போன்ஸ்லேருந்து ப்ரோட்டீன்ஸ் தான் அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அதனால தான் மூட்டு வலி அதுக்குன்னு வரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இது ஹெல்த் செஷன் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்ல. நிறைய ஹெல்த் டிப்ஸ். பயங்கரமா உங்களோட ஃபிட்னஸ் ஃப்ரீக்க பார்த்து நாங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டோம். அந்த ஒரு ஆவல்ல தான் இத்தனை கேள்விகளா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இல்லைங்க, அது எல்லாருமே பண்ணணும். இந்த சீட் மீல்லாம் எடுப்பாங்க இல்லையா, லைக் இந்த ஒரு நாள் மட்டும் நான் வந்து ஸ்வீட்ஸ் எடுத்துப்பேன், இல்ல இந்த ஒரு நாள் மட்டும் நம்மளே சீட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப எடுத்துப்பீங்களா? அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க இன்னைக்கு இவ்வளோ சாப்பிட்றீங்கன்னா நீங்க அது உங்களுக்கு அந்த கால்குலேஷன் இருக்கணும். ஓகே, இதை நான் சாப்பிட்டேன்னா நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் நான் பர்ன் பண்ண என்னால் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அது உங்களுக்கு போக போக அது பழகிடும் உங்களுக்கு. சிலர் சொல்லுவாங்க நான் அதை எடுக்கவே மாட்டேன், பண்ணவே மாட்டேன்னு. எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. எடுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த விஷயத்தை கேட்டே ஆகணும். மைக்கேல் அவர்கள் ரொம்ப செலக்டிவா ஒரு படத்தை சூஸ் பண்றதுல பயங்கரமா செலக்டிவா, கதை பிடிச்சா மட்டும் தான்ப்பா நான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செலக்டிவா நீங்க படங்கள் பண்ற மாதிரி. அது உண்மை. ஏன்னா எனக்கு எப்படி நான் படங்களை பார்ப்பேன் அப்படின்னா, இன்னொரு 30 வருஷம் கழிச்சு நம்ம திரும்ப அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஒரு மொக்க படம் பண்ணலன்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கணும். ஓகே, நான் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஆக்சுவலா இப்ப நம்மளோட சினிமால நம்ம ஃபேஸ காமிச்சுக்கிட்டே இருந்தா தானே மக்களுக்கா இவங்க இருக்காங்கப்பா, இவங்க நடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரும்னு வந்து சொல்லுவாங்கல்ல. நாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த ஒரு பிரஷர் இருந்ததே இல்லையா? இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த நீங்க வந்து சூஸியா தான் பண்றீங்களான்னு உங்க கேள்வி வரும்போதே நான் அங்கேயே ஓகே நான் ஏதோ நல்லதா தான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. அது போதும் எனக்கு.
ஓகே. ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த சினிமால வந்து நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். லைக் கான்டாக்டிங் த டைரக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் அந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க, சினிமா சர்க்கிள்லயே. சோ அது எந்த அளவுக்கு முக்கியம்? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் இட்? அது கண்டிப்பா தேவைதான். ஏன்னா நம்ம வந்து இங்க பழக்கவழக்கத்து மூலியமா தான் ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு நெட்வொர்க்கிங் கண்டிப்பா தேவை. ஆனா நான் அது மட்டுமே போதும்னு நான் சொல்ல மாட்டேன். ம். உங்க மூவிஸும் பேசணும். ஏன்னா நம்மகிட்ட என்ன ஒரு ஸ்டஃப் இருக்கோ அதை வச்சு தான் ஒரு டைரக்டர் நம்மளை வச்சு அந்த கேரக்டருக்கு நம்ம எழுதுவார். என்ன தெரிஞ்சிச்சே அப்படின்றதுக்காக எனக்கு அந்த கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க. சில இடங்கள் அது நடக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க எந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள். அண்ட் முக்கியமா வந்து இப்ப டைரக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல ப்ரொடியூசர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறதுக்கு தயக்கப்படுவீங்களா? இல்ல அடுத்த படத்துல என்ன கூப்பிட்டுருங்க, இல்ல ஆல்ரெடி பண்ண ஒரு டைரக்டர் கிட்டே நெக்ஸ்ட் படத்துல நான் இருப்பேனா, அந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்பீங்களா? இல்ல ஒரு இல்ல தயக்கம் இருக்குமா? நமக்கு வேணுங்கிறத நாம தான் கேட்கணும். நாம தான் தேடணும். ஸோ நான் வந்து நான் ஒரு நார்மலா ஒரு சின்னதா இப்போ புதுசா அப்கமிங் வர்ற யாராச்சும் ஒரு யூடியூபர்ஸ் ஏதாச்சும் நல்ல ஒரு லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாலோ நான் முதல்ல அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி நான் பேசுவேன். நான் ம். நல்லா பண்ணியிருக்கீங்க, ஃபியூச்சர்ல நீங்க பண்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கொடுங்க நான் கேட்பேன். நான் ஓகே. ஓகே. ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கேட்டு தான் வாங்கணும். அதுல எல்லாம் கூச்சப்படுறதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நிறைய பேர் சினிமால நடிக்கிறத விட ஓடிடில வெப் சீரிஸ்லாம் நடிக்க வந்து ரெடியா இருக்காங்க. ஏன்னா சினிமா வந்து எப்பதான் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஒரு மூவி வந்து முடிச்சாச்சுப்பா, ஆனா அது ரிலீஸ் டேட்டே எங்களுக்கு வந்து ஐடியாவே இருக்க மாட்டேங்குது நிறைய ஆக்டர் சொல்லி கேள்விப்படுறோம். சோ ஓடிடில சீரிஸ் நடிக்கிறத பத்தி உங்களோட தாட் என்ன? உங்களை ஓடிடில எதிர்பார்க்கலாமா? இட்ஸ் ஆல் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா ஓடிடி எல்லாமே ஒண்ணுதான். எப்படி நீங்க தியேட்டர்ஸ்ல நீங்க படம் பார்த்தாலும் திரும்ப அது ஓடிடிக்கு வரப்போகுது. இது ஓடிடி டைரக்டா இருக்கும்போது அது இன்னுமே ஆடியன்ஸை போய் ஈஸியா சீக்கிரமா ரீச் ஆயிடுது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கரெக்டா வர்றப்போ நம்ம கிராப் பண்ணிக்கிட்டு எதுவா இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் பார்ப்பேன். அவ்வளவுதான். ஆஹா. ஓகே. பட் ஆக்சுவலா அது நிறைய பேர் வந்து சீரிஸ் பண்ணிட்டா சீரிஸ்லயே நம்ம இருந்துட்டோம்னா என்னடா பண்றது, மூவிஸ் சான்சஸ் வராம போயிடுமோ, பேமெண்ட் வைஸுமே தேர் இஸ் a lot of differenceல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நான் இன்ஹிபிஷன்ஸ் சீரியல்ல தாங்க இருந்தேன் ஃபர்ஸ்ட். தெரியும். மூவிஸ் வந்திருக்கும் இல்லையா? ஆ. ஸோ அதெல்லாம் எப்போ உடஞ்சிருச்சு. ஓகே. அதனால சிவா அதெல்லாம் எப்போ உடைச்சு நாங்க அது வேற இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஆ. ஸோ இப்போ அது விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸும் என் கதைக்கு இந்த இந்த முகம் தேவைப்படுது அப்படின்னா அது எங்க இருந்தாலும் அவங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால அதுக்கும் இதுக்கெல்லாம் நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஓகே. அண்ட் இப்ப மைக்ரோ டிராமாஸ் தான் பயங்கர ட்ரெண்டிங் ஆமா. இல்ல? நிறைய ஆப்ஸ்ல வந்து மைக்ரோ டிராமாஸ் வருது. ஒரு எபிசோடுமே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ரீல்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு. ஆ. சோ இந்த மாதிரி இதுல நீங்க நடிக்கிறதுக்கு ஆர் யூ ரெடி? இல்ல உங்களுடைய வந்து என்னை வந்து இப்படிதான்ப்பா நான் போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னு இல்ல இருக்கீங்களா? இப்போதைக்கு நான் 2 விஷயம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு வந்து வெப் சீரிஸா இருக்கணும், இன்னொன்று மூவிஸா இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ராக்ல போவோம். ஃபர்தரா நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும்னு ஒன்று இருக்கு இல்லையா? ம். ஸோ அது கரெக்டான அது வேல்யூ அதுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் நம்ம பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகே. ஓகே. சோ ஸ்டீஃபன்ல வந்து கடைசியா உங்களை பார்த்தோம். 2026ல ஏன் இன்னும் உங்களை பார்க்க முடியல? ஏதாச்சும் ஒரு படம் வந்து ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரிலீஸ்? யா ரெடியா இருக்குது. ம். இப்போ லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. இப்போ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போதும். அதுல யா ஹீரோவா வில்லனா? நான் அதான் எல்லாமே நான் சூஸ் பண்ணி தான் பண்ணிருப்பேன். லைக் வில்லனாவும் பண்ணுவேன், ஹீரோவும் பண்ணுவேன். இப்போ பண்றது ரெண்டுமே லீடு தான் பண்றேன் நான். வாவ். ஸோ கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணுவேன். நம்ம அந்த நமக்கு அந்த கதை ஹிட் ஆகணும். ம். ஓகே இது என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நான் அந்த ரோல் எடுத்துட்டு போக முடியும்னு எனக்கு தோணுச்சுன்னா ஐ டூ இட். வாட்ஸ் த ஜானர்? எந்த மாதிரி டைப் ஆஃப் மைக்ல வந்து நாங்க எதிர்பார்க்கலாம்? இப்போ பண்றது மேபி லைக் வில்லேஜ் ஓரியன்டா இருக்கும். ஓ. ஆ. அது ஒண்ணு சிட்டி ஒண்ணுயா. வேஷ்டி சட்டை அந்த கண்டிப்பா மாதிரி தானா? கண்டிப்பா கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா. ஓகே. ஏன்னா டவுன் சவுத் மூவிஸ் வந்து வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ரெண்டாவது எனக்கு அந்த கதைக்களம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லெட்ஸ் டு. ஓகே. கிரேட் கிரேட். And இப்போ அதே மாதிரி இப்ப டைரக்டர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து சூஸ் பண்ணுவீங்க? எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உங்களுக்கு டக்குன்னு ஓகேன்னு தோணும்? நிறைய வந்து அப்கமிங் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா? இல்ல ஓகே ஆல்ரெடி வந்து இவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, இவரை நம்பி நம்ம போலான்னு ஒரு ட்ரஸ்ட்ல வந்து ரெகக்னைஸ் டைரக்டர்ஸ்ட்ட போவீங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி. ம். கதை தாங்க முக்கியம். எல்லாத்துக்கும் முக்கியம் கதை தான். அந்த கதைக்கும் நான் முக்கியம்னு நினைக்கிற டைரக்டர் நம்மள வந்து கேட்பாங்க. சில இடங்கள்ல நாம போய் ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கேட்போம். அப்போ அவங்க கிட்ட இருந்து கதை கேட்போம். எண்ட் ஆஃப் டே கதை தான் நிர்ணயிக்கிறது எல்லாமே. ஸோ கதை, ரெண்டாவது அவங்களோட விஷன், எந்த மாதிரி அவங்க அந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பேச பேச அவங்க கிட்ட ஒரு 2-3 சிட்டிங்ல எல்லாமே தெரிஞ்சிடும். Yeah. இதெல்லாம் சேர்ந்து ஓகே ஃபைனலா ஒரு ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்குது. ஓகே. ஸோ ஃபியூச்சரும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஆக்சுவலா பிருந்தா ஜெயம் ரவி அவர்கள் சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். கோமாளி படத்துக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன்ட்ட வந்து ஒரு சின்ன ஷார்ட் கிளிப் மாதிரி கேட்டாராம், ஒரு Yes. ஷார்ட் வீடியோ மாதிரி கேட்டாராம். ஒரு சீனை நீங்க வந்து இதை டைரக்ட் பண்ணி காமிங்க, ஓகேனா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி பிரதீப் ரங்கநாதன்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ உங்கள்ட்ட ஏதாவது ஒரு அப்கமிங் டைரக்டர் வராங்கன்னா நீங்க வந்து என்ன மாதிரி விஷயத்துல வந்து ஓகேப்பா இவர் கண்டிப்பா சூப்பரா எடுத்துருவாருன்னு எந்த விஷயம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், ட்ரஸ்ட் கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொல்ற நரேஷன் வந்து எனக்கு நான் படம் பார்க்கணும். எனக்கு அவங்க இமேஜினேஷன்லயே அவங்க சொல்றது வந்து எனக்கு மண்டையில ஓடிடுச்சு அப்படின்னா, ரெண்டாவது
அவங்க லைக் அவங்க விஷன் எப்படி இருக்குது, ஒரு அவங்க கலர் சென்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அவங்க ஷார்ட்ஸ் எப்படி வைக்கிறாங்கன்றதெல்லாம் சின்னத பேசவே ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ரெண்டாவது அவங்க ஏதாவது ஷோ ரீல்ஸ் வச்சிருந்தாங்கன்னா நம்ம அதை பார்ப்போம் கண்டிப்பா. ஓகே, Yeah. நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கும், ஓகே அது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. அது போக நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது, அது பண்றதுக்கு உண்டான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ வேற எதுவுமே இருந்திருக்காது. பட் ஆனால் அவங்களால பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கார்த்திக் சுப்பாராஜ் சார்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அவர் வந்தப்போ யாருமே வந்து பெருசாலாம் நம்பல. ஆனா இன்னைக்கு அவர் எங்கேயோ இருக்காரு. ஸோ அது மாதிரி தான் Yeah. சில இடங்கள் நம்ம அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் நம்ம போறோம் அப்படின்னா அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போறோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுது. சிமிலர்லி சினிமாக்கு நீங்க என்ட்ரி கொடுக்கும்போது சினிமா உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு, ஸ்டில் நவ் ஹவ் இட்ஸ் ட்ரீட்டிங்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து சினிமால வந்து அவ்வளோ கசப்பான அனுபவங்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நடக்கல. கனா காணும் காலங்கள்ல ஆரம்பிச்சது எனக்கு அடுத்தடுத்து நம்ம ஒரு இடத்துல எப்படி பிஹேவ் பண்றோமோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்து அமையும்பாங்க. எனக்கு அந்த வகையில அங்க ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் இந்த ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 16 years ஆயிடுச்சு. இந்த டிராவல் இட்ஸ் குட். ஓகே. அண்ட் சொல்லுவாங்க சினிமால செட்ல எல்லாம் வந்து நம்ம டக்குன்னு கோவப்பட்டோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்காது, நம்ம கோவத்தை வந்து வெளிக்காட்ட முடியாது. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பயங்கரமா கோவம் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க கட்டுப்படுத்தின ஒரு விஷயம் நடந்திருக்கா இது வரைக்கும்? கோவம் அந்த அளவுக்குலாம் யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போகும். ரெண்டாவது எனக்கு அமைந்த டேரக்டர்ஸும் சினிமாட்டோகிராஃபர்ஸும் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸும் நம்ம குழந்தை மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அங்க வந்து யாரும் திட்டுறதோ அந்த ஏன்னா நீங்க திட்டினா வேலை வாங்க முடியாது மெயினா சொல்ல போனேன். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஃபேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அவங்க தட்டி கொடுத்து இது எப்படி வேணும் என்ன வேணும் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அமைஞ்ச டேரக்டர்ஸ் இப்போ வரைக்கும் அப்படிதான். ஸோ அது வரைக்கும் நான் சேஃப்னு நினைக்கிறேன். பட் நீங்க கடுப்பானதே இல்லையா? லைக் வந்து இப்ப ஷார்ட் வைக்கிறதுக்காக வந்து கூப்பிடுவாங்க நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்ல படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுக்காம விட்டு இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கேக்குறேன் நான். சரி, நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னாலே என்னோட ஒரே ஒரு விஷயம்னா கேமரா முன்னாடி நிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ காலையில நான் அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் கிளம்புவேன். ஸோ எனக்கு அந்த செட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு ஷார்ட் இல்லை அதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த கால் ஷீட் கொடுத்துருக்கீங்களா, ஐல் பி தேர். நீங்க எனக்கு ஷார்ட் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி என் வேலை அது. சில இடங்கள்ல சம்பளம் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் கடைசி நேரங்கள்ல அவங்களுக்கும் ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை விட்டா என்ன அடுத்ததுல பாத்துக்கலாம். ஓகே, நைஸ், சூப்பர். இப்ப வந்து உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட் வந்து நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நாங்க வந்து உருவாக்கின ஒரு செக்மெண்ட் கூட சொல்லலாம். ட்ரூத் ஆர் டேர். கேள்விப்பட்டதுல இல்ல? நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் நாங்க கேட்க போற கேள்விகளை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் முயற்சி பண்றேன் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல. ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா ட்ரூத் கரெக்டா சொல்லிடுங்க, டேர் வந்து ரொம்ப வில்லங்கமா இருக்குங்கிறதையும் நாங்க இப்ப வந்து சொல்லிடுறோம். வார்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு லைட்டா சொல்லாம சொல்லிடுறோம். ட்ரை. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவென்றால், ஒரு மிஸ்டேக், இது மிஸ்டேக்னு தெரியும் ஆனா நான் பயங்கர அடிக்டட் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக் சொல்லுவீங்க? மிஸ்டேக் அப்படின்னா ரீல்ஸ் பாக்குறது. அது என்னமோ பழக்கமாயிடுச்சு. ஃபோன் காலையில எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் அது நோண்டுறது. ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னா ப்ரேயர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபோன் எடுப்பேன். அடுத்தது நம்ம கைக்கு வர்றது ஃபோன் தான். கொஞ்ச நேரம் அப்படியே கை இப்படி போயினே இருக்கும். இது வந்து எனக்கே தெரியும் அது தப்பு அப்படின்ட்டு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்க நான் ட்ரை பண்ணுவேன். அதனால பட்டன் ஃபோன் மாதிரிலாம் இருக்கேன் இனிமேல் அடுத்தது. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நேரம் சோஷியல் மீடியாக்கு அப்ப ஸ்பெண்ட் பண்றீங்க? அப்படிலாம் இல்லைங்க, வேலை பொறுத்து தான். வெட்டியா இருந்தா போன்ல தான் இருப்பேன். ஆமா. நீங்களே வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இப்ப இன்ஃப்ளூயன்சரா கூட ஆக்டர்ஸ் எல்லாம் மாறுறாங்களே, அந்த மாதிரி எல்லாம் உங்களை எதிர்பார்க்கலாம்? இல்ல, இப்போ வரைக்கும் அந்த ஐடியா இல்ல. ஓகே, ஃபியூச்சர்ல பாப்போம். ஓகே ஓகே. அதே மாதிரி பிசினஸ் மைண்ட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு. இருக்கா? பிசினஸ் பண்ணனும். என்ன மாதிரி பிசினஸ்? சினிமாக்குள்ளே ஏதாவது பிசினஸ் பண்ணனும். ஓகே, ப்ரொடியூசரா பண்ணலாம். லைக் நிறைய இருக்குது. உங்களுக்கு இப்போ எடிட்டிங் கத்துக்கணும்ன்ற ஐடியா இருக்குது. ஸோ நீ டிசைனிங் கத்துக்கணும் ஐடியா இருக்கு. இப்போ ஏஐல அடுத்து என்ன பண்ணலான்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது அப்படின்னா அந்த விஷயம்ங்கிறது என்ன? சினிமா. நம்ம எதுக்காக இந்த ஊரை விட்டு, ஐ மீன் நேட்டிவ் கோயம்புத்தூர் எனக்கு, நம்ம அங்கே விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது அவ்வளோ ஆசை அது மேலே. ஸோ அதனால அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஓகே, சினிமா தான் மெயின். சினிமாவா குடும்பமானா என்னதை சூஸ் பண்ணுவீங்க? என் குடும்பமே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாக்காக தான் என்ன குடும்பமே என்னை விட்டு கொடுத்து இங்க போய் பண்றான்னு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களே சொல்லுவாங்க, நீ எதுக்கு வந்தியோ அதை ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு. ஓகே, ஒரு லிஃப்ட்ல வந்து போயிட்டு இருக்கும் போது மாட்டிக்கிட்டீங்க. சரி மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 3 ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹீரோயின்ஸ் தரேன், இதுல ஏதாவது ஒரு ஹீரோயின் வந்து சூஸ் பண்ணி இவங்க கூட கடலை போட்டா எனக்கு டைம் போறதே தெரியாதுப்பா அப்படின்னா அது எந்த ஹீரோயின்? ஹன்சிகா, தமன்னா, சமந்தா,
எனக்கு சமந்தா பிடிக்கும். அவங்க ரொம்ப சமந்தா. பிடிக்கும். Yeah. சோ சமந்தா கூட கடலை போட்டா நேரம் கடல்ல போறதே போடுறதெல்லாம் தெரியாது. இல்லைங்க. ஆ. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதான் அவங்க அது நீங்க கடலைன்ற மாதிரி நீங்க டேர்ம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க. இல்ல ஆக்சுவலா அவங்க பேச 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 அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கிறது அதானே கரெக்டா? யா ஆ? ஆமா, குட் லிசனர். ஓ நைஸ். ஓகே, ம். அப்படியே வந்து அடுத்த படத்துல ஹீரோ ஹீரோயினா அப்படியே நம்மளே நடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வந்து ஸ்கோர் பண்ணி. அது கண்டிப்பா அவங்க ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஆ. அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, கேட்டா தானே கிடைக்கும்ல அந்த ஆமா. மாதிரி. இப்போ நம்ம கேட்கறது ஒண்ணு இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போகணும், ரீச் ஆகணும். ஸோ அதுக்குண்டான வேலைகள் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சுன்னா அதுவும் நடக்கும். ஓகே சினிமால எதுவும் நடக்கும். ஓகே, அடுத்ததா வந்து இப்ப இப்படி நான் கேக்குறேன். டேட், மேரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஜோன். ம். ஒரு ஹீரோயினை நீங்க டேட் பண்ணலாம். சாரிங்க, நான் ஆல்ரெடி மேரிட். அது இப்ப ஹைப்போதெட்டிக்கல். இது வந்து ஹைப்போதெட்டிக்கல். ஓகே. உங்களோட வைஃப் வந்து மேடம் நீங்க வந்து இது வந்து ஜஸ்ட் ஜாலிக்கான கேள்வி. ஓகே, அதனால டென்ஷன் ஆகாம இப்ப நீங்க வந்து பதில் சொல்லணும். ஓகே, ஓகே. டேட், மேரி, ஃப்ரெண்ட் ஜோன். ம். ஓகேவா? ஒரு ஹீரோயினை நீங்க டேட் பண்ணலாம், ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணலாம், ஒரு ஹீரோயினை நீங்க ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிடணும். ஓகே. யார பண்ணுவீங்க? என்ன திடீர்னு இப்படி பேர் சொல்லுங்க. இப்ப நீங்களே நீங்க இல்ல ஆப்ஷன் கொடுங்க. நீங்க உங்களுக்கு தானே தெரியும் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஜெனிலியா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன அப்ப மேரி ஜெனிலியா வச்சுக்கலாம். யா வச்சுக்கலாம். டேட் பண்றது டேட் பண்றவங்களால மேரி பண்ணுவாங்க. இல்ல date- அது வந்து இப்ப இருக்க டேர்ம்ஸ்ல பார்த்தா டேட்னா ஒன்லி டேட்டிங், மேரினா தனியா, மேரிக்கு தனியா அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சமந்தா வந்து லவ். love. அப்படி Okay. சொல்லலாம். ஆஹா, ம். ஆ. எங்கேயோ அப்ப date ஸ்கோர் யாரு? பண்றாரு. டேட் யாரு ஏதாவது பாலிவுட் ஹாலிவுட்னு போறீங்களா? போலாமே. ஆ. யார் போலாம்? கீர்த்தி சனோன். ஓ கிருத்தி சனோன். யா. ஓகே, நைஸ். ஃப்ரெண்ட் ஜோன் யாரு? ஃப்ரெண்டாவே நான் ஜோன் பண்ணிடுறேன் உங்களை. யார்? மத்த எல்லாருமே ஃப்ரெண்டு தான். ஓ, எல்லா ஹீரோயினும் எல்லாரும் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டு தான். ஆமா. அதாவது எனக்கு இது ஒன்னும் புரியல அப்படிங்கிற நான் இன்னும் மாதிரி கொஞ்சம் இருக்கு. பழசா போயிருப்பேங்க. யாரு சரோஜா தேவி மேடம் அப்படிலாம் போயிருப்பேன். பட் ஆனா போலாமே. அவங்கள என்ன ஜோன்ல போடுவீங்க? ஒருவேளை நான் அந்த காலகட்டத்துல பிறந்திருந்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு லவ் அப்படி போயிருக்கலாம். சில்க் ஸ்மிதா மேடம் இருந்த டைம்ல வந்துச்சுன்னா அதுக்கு கல்யாணம் அப்படி போயிருக்கலாம். அப்படி மாறி இருக்கும். ஓ, சில்க் ஸ்மிதா மேம கல்யாணம் யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க? Obvious-ஆ. பிடிக்கும். ஆ, Yeah. பட் மேரி உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்காதா? கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, செம்மையா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து 3 ரூம்ஸ் இருக்கு. ம். ஒன்னு வந்து ஃபுல்லா மணி, ம். இன்னொன்னு ஃபுல்லா லவ், இன்னொன்னு ஃபேம். ம். இந்த 3ல வந்து ஏதோ ஒன்னு தான் சூஸ் பண்ணணும். எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி போய் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் எனக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஐ வாண்ட் ஃபேம். ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹாவ் லவ். ம். ஸோ மணின்றது ஃபேம் நமக்கு எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மணி வந்துடும். ம். ஸோ ஐ கோ ஃபார் ஃபேம். Fame. நைஸ் Yeah. ஆன்சர். சூப்பர். சூப்பர். அடுத்ததாக ஒரு காடுல, பயங்கர டென்ஸான காடுல மாட்டிக்கிட்டீங்க. ஒருத்தர் மட்டும் தான் நீங்க கால் பண்ணி அவங்கள வர வைக்கலாம். அவங்களோட நீங்க சர்வைவ் பண்றீங்கன்னா யார வந்து கூப்பிடுவீங்க? அங்க கூப்பிடுறதுன்னா என் பொண்டாட்டி தான் கூப்பிடுவேன். வேற வழி இல்ல. இல்ல அப்படி கிடையாது. ஆ. ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். ஓகே. ஓகே. ஸோ அதனால வந்து எனக்கு நான் என்ன திங்க் பண்ணுவேன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆ. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கம்பெனின்னு இருக்கும்போது எதுக்கு மத்தவங்க இல்ல மேபி Okay. லாஸ்ட் கால் அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சு கூப்பிடுவீங்களா? இல்ல எப்படி இருந்தாலும் என்ன வந்து See, காப்பாத்திடுவாங்க அந்த எந்த இப்போ மாதிரி நான் ஃப்ரெண்டா கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா மச்சான் 20 நிமிஷம் அப்படின்னு போயிடுவான். சரிங்களா? பட் ஆனா ஒய்ஃப் அப்படி கிடையாது இல்ல. ம். எதுவா இருந்தாலும் வாமா பண்ணு, தைரியமா பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே. அந்த இப்போ உங்க வைஃப் வந்து பயங்கர கோவமா இருக்காங்கன்னா என்ன விஷயம் பண்ணி வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? சமைச்சு கொடுத்து அப்படியா? What do you cook? ஐ டு குக். என்ன அப்படியா? என்ன Signature specific-ஆ? கேக்குறா. சிக்னேச்சர் அப்படின்லாம் இல்லைங்க. நான்வெஜ் நல்லா சமைப்பேன், அவ்வளவுதான். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரினா பிரியாணி அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் well do. ஓகே, அப்போ முதல்ல சாப்பாடு கொடுத்தா கோபம் தணிஞ்சிரும் அப்படிங்கறத சாப்பாட்டுக்கு மிஞ்சினது வேற எதுவுமே கிடையாது. வேற லெவல் ஓவர். செம. இந்த லவ்லயே வந்து நிறைய வகையான டார்ச்சர்ஸ் இருக்கும் தெரியுமா? நான் ஒரு சில டயலாக்ஸ் சொல்லுவேன். ம். இந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து யார் இப்படி இருந்திருக்காங்க? மேபி லவ் அப்படிங்கறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடுல கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ம், ம். ஹாய் செல்லோ. ஹாய் செல்லம் அப்படின்ற என் தம்பி அப்படியா? அவன் அந்த மாதிரி தான். அவன் திடீர்னு வருவான், திடீர்னு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவன். ஓகே. லைக் எனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் வில்லனிசம் அவன் தான். ரொம்ப பாசமும் பயங்கரமா அவன் தான் இருப்பான். அவர்தானா? ஓகே. ஓகே. காலையில எந்திரிச்சு ம். நான் எந்திரிச்சிட்டேன்னு நீ சொல்லணும். ஏன்னா நீ நீ தானே என்ன லவ் love பண்றல்ல? பண்றல. அந்த மாதிரி கீதாவோட டார்ச்சர் யார் உங்களை பண்ணிருக்கா? கீதாவை டார்ச்சர் எங்க அம்மா தான். அப்படியா? Why? ஏன்டா 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு ஃபோன் பண்ண மாட்டியா நீ? நானே தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணுமா அப்படின்பாங்க. ஓகே. ஸோ நீ பேசவே மாட்டல. இந்த மாதிரி அம்மாக்கு பயங்கர அந்த ஒரு இது இருக்கு. So, ம். அம்மா அப்படின்னு அம்மாதான். ஓகே. அடுத்ததா ராம், நீங்கள் இல்லை எனில் நானும் இல்லை.
அந்த மாதிரி சென்டிமெண்டா உங்களை வந்து லவ்ல வந்து உங்களை அழகா கவர்றதுன்னா யாரு? உங்ககிட்டயே ஆன்சர் இருக்கு. நான் சொல்றேன். சொல்லு நீ சாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்படி சேஃபா ஹேண்டில் பண்ண பாத்தீங்களா? அவ்வளவுதான். Okay. ஃபேமிலிக்குள்ளே முடிச்சிடணும். ஓகே சீதாராமம்ல ஆமா. டோன்ட் வரி பி ஹாப்பி, டோன்ட் வரி பி ஹாப்பி. ஏதாவது ஒரு சினாரியோல வந்து என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், ஆனா பி ஹாப்பி தான்ப்பா என்னோட பாலிசி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ண ஒரு விஷயம்னா அது என்ன? நான் எல்லா விஷயமே அப்படிதாங்க ஹேண்டில் பண்ணுவேன். கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. அதை பத்தி யோசனை பண்ண போறதும் கிடையாது. ம். அடுத்த கட்டம் என்ன, நம்மளை எவ்வளவு அளவு சந்தோஷமா வச்சுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் சரி, நம்ம அடுத்து எடுத்து வைக்க போற விஷயமும் சரி. ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லுவேன், உங்க சந்தோஷத்தை மத்தவங்க கையில கொடுத்துட்டு தேடாதீங்க. உங்க சந்தோஷத்தை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை தெளிச்சு விடுங்க போதும். ஆஹா, ஓகே நைஸ். இல்ல நீங்க அவ்வளவுதான். சொன்ன உடனே நான் எந்த அளவுக்கு ஒபீடியண்டா இருக்கேன் பாத்தீங்களா? அவங்க பிடிச்சிட்டாங்க. ஓகே. சோ ஆக்சுவலா நீங்க எப்பவுமே வரி பண்ணதே இல்லையா? இப்ப ஏதாச்சும் ஒரு மூவி வந்து இது கண்டிப்பா ரீச் ஆகும்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்திருப்பீங்க. பட் அது கொஞ்சம் அண்டர் ரேட்டடா போன போது கூட உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங், ஒரு ஏக்கம் இருந்தது இல்லையா? அது நான் அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது இருந்துச்சு, ஐயோ என்ன இப்படி போல. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகே, நம்ம அதை பாக்குறத விட இதுல நான் என்ன தப்பு பண்ணன்றதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த படங்கள்ல அதை என்ன பெட்டர் பண்ணணும், அதை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேனே தாண்டி அதை திரும்பி அதை பத்தி யோசனை பண்ணியோ கவலைப்படுறது நோ பாயிண்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் முடிஞ்சிச்சு, அது இருக்கிறதுல ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆடியன்ஸ் பார்த்தாச்சு. அவங்க எஸ்னா கை தட்ட போறாங்க, இல்லைன்னா நல்லா இல்ல நல்லான்னு சொல்ல போறாங்க. நல்லா இல்லைன்னா அதுல ஏன் நல்லா இல்ல, என்ன நல்லா இல்லன்னு நம்ம தேட போறோம். எந்த மொமெண்ட்ல நல்லா இருக்கோ அது எந்த இடத்துல திரும்பி ரிப்பீட் பண்ணலாம் நம்ம அப்படின்ற கேட்போம். ஓகே. அடுத்ததாக கடுப்பேத்ராங்க மை லார்ட் அப்படிங்கிற ஒரு டைலாகை யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? கட்டுப்பேத்துறாங்க மை லார்ட் என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு. ஐயோ. ஆமா, அவர் பார்க்க அப்பாவி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. ஏன்னா அவன் எனக்கு லைக் என்னோட தம்பி தான். அவன் ஓகே. தம்பி மாதிரி தான் அவன், ஓன் தம்பி. அப்புறம் அவங்க கேட்டா நான் அவன் சண்டை வந்துடுவேன், ஏன்னா யார் அந்த தம்பின்னு சொல்றேன். இவன் வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் என்கிட்ட ஒரு 18ல இருந்து நாங்க டிராவல் பண்றோம். ஓகே. எந்த So, விஷயத்துல பயங்கரமா கடுப்பேத்தி? கடுப்பேத்துவான் அப்படின்னா, ஷார்ட் போயிட்டு இருக்கோம், 6 மணி ஆக போகுது அப்படின்னா, அண்ணா நான் ஒரே நிமிஷம் நான் பேட்டா மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு இவரு ஓடிடுவாரு. ஸோ அந்த இடத்துல இருக்கு. அதே போல நான் தேடுவேன், எங்கடா இவன் நமக்கு எப்போ அந்த டச் பண்ணணும், அது கிளாத் இருக்குதுன்னா இவன் அங்கதான் பேசி நிற்பான் அப்படின்ட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல மட்டும்தான் அவன் நான் கோவப்படுவேன் தாண்டி மற்றபடி. ஓகே. யார் கூட வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டிரைவ் பீஸ்ஃபுல்லா நான் வந்து நானே வண்டி ஓட்டிட்டு போகணும்னா கூட சீட்ல மட்டும் யாரோ ஒருத்தர் இருக்கணும். கூல் பி தட். என் நாய்க்குட்டி. ஓ நைஸ். ஆமா. சூப்பர்ங்க. ஆனா வைஃப் இதுல கோச்சுக்க மாட்டாங்க. இல்ல அவளுக்கு லாங் டிரைவ் எல்லாம் பிடிக்காது. ஓகே. ஏன்னா ஒரே ஒரு தடவை பைக்ல உட்கார வச்சு லாங் டிரைவ் கூட்டு போனேன். அன்னைக்கு அழுதவ தான் இன்ன வரைக்கும் நான் பைக்ல வர மாட்டேன். So அதனால பைக்ல வர்றது அப்படி என்ன பண்ணீங்க? இல்ல. நம்ம இப்ப லாங் டிரைவ் எல்லாம் போறோம்னா நமக்கு அந்த டயர்ட் ஆகும், உட்காந்துட்டே வர முடியும். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசு. ஆசை இருக்கு எல்லாரையும் இந்த vlogல எல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் போகணும்லாம். ஸோ பைக் வாங்கின புதுசுல கூட்டிட்டு போனேன். ஒரே டிரைவ் தான். அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஒன்லி டிரைவ். லாங் டிரைவ் எல்லாம் இனிமேல் கார்ல போனா நான் கூட்டிட்டு போய், இல்லைன்னா இதெல்லாம் வர மாட்டேன். பட் பட் ஆனா நாய்க்குட்டி ஏன்னா அது பயங்கர ஃபன்னா இருக்கும் ஓகே. அவங்க கூட. ஏன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்ம என்ன வேணா அவங்க கிட்ட பேசிட்டு போலாம், நம்ம லிசன் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு. சிம்பிளா சொன்னா வாயில்லாத பிராணி. இல்ல அப்படி நம்ம சொல்லவே முடியாதுங்க. அவங்க எல்லாம் பயங்கர ஷார்ப். நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எனர்ஜி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது செல்ல பேரு உங்க நாய்க்குட்டி எப்படி கூப்பிடுவீங்க? நான் பேர் வச்சிருக்கிறதே அவங்களுக்கு செல்லமா வச்சிருப்பேன். ஜாய், ஹாப்பி, ஸ்மைலி. ஓ வாவ், எல்லாம் பாசிட்டிவா. வாவ், ஜாய்னு கூப்பிடுவாங்கல்ல. ஜாய் கம் ஹியர், ஸ்மைலி. ஸ்மைலி, ஹாப்பி, எல்லாமே பாசிட்டிவான வேர்ட்ஸ்ல கூப்பிடுற மாதிரி. ஸ்வீட் ஸ்வீட். இப்ப ஆக்சுவலா ஒரு செலிபிரிட்டியை கூட்டிட்டு நீங்க வேர்ல்ட் டூர் போகலாம், மொத்த வேர்ல்டு, மேல் ஆர் ஃபீமேல். எந்த செலிபிரிட்டியை சூஸ் பண்ணுவீங்க, ஏன் அந்த செலிபிரிட்டியை சூஸ் பண்றீங்கன்னு சொல்லணும். எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரு கூட வந்து ஒரு வேர்ல்ட் டூர் போறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா இஸ் வெரி அவுட் ஸ்போக்கன் பர்சன். அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ற ஒரு கேரக்டர் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால எனக்கு அவரை பிடிக்கும். எனக்கு அவருக்கு அந்த வைப் செட் ஆகுன்னு தோணுது. உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, உங்களுக்கு விங்ஸ் கிடைக்குது, ஓகேவா? உங்களுக்கு விங்ஸ் கிடைச்சா நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து போலாம், ஒருத்தரை கூட்டிட்டு போலாம். அப்படி இல்லைன்னா இந்த விங்ஸ் ஆப்ஷனை நீங்க வேற உங்களோட ஃபேவரட்டான பர்சனுக்கு நீங்க பாஸ் அவுட் பண்ணலாம். யாருக்கு வந்து கொடுப்பீங்க அண்ட் யாரை கூட்டிட்டு போவீங்க? நான் மேக்ஸிமம் நிறைய டிராவல் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஐ கிவ் இட் டு மை வைஃப். ஏன்னா அவளுக்கு நிறைய டிராவல் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் இங்கே ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பயங்கர ஹெக்டிக்காக போகிறனால ஷூட் பேக் டு, அப்புறம் வீட்டுக்கு வந்தால் மிஞ்சி போச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துல 2 நாள் 3 நாள் பிரேக் கிடைக்கும். ஸோ அதுவும் தூங்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அவளுக்கு அது கொடுப்போம் அந்த ஆப்ஷன். ஓகே ஓகே. அண்ட் இப்போ அடுத்து என்ன செக்மெண்ட் பவி?
ட்ரூத் ஆர் டேர் அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. பட் எனக்கு லைட்டா ஃபீலிங் என்னன்னா, நீங்க டேர் பக்கமே போகல. உஷாரா வந்து எல்லாமே கிளவரா வந்து சூப்பரா பதில் நீங்க சொல்லிட்டீங்க. கேட்ட கேள்வி எல்லாருமே உண்மையா சொல்லுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையா சொல்லி டேர்ல இருந்து பயங்கரமா எஸ்கேப் ஆயிட்டீங்க. நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சரா இருந்தீங்களோ? நான் தான் லாஸ்ட் பெஞ்ச். பட் பார்த்தா அப்படி தெரியலங்க. உஷார் கிளவர்ல. எஸ். அண்ட் அடுத்தது ஒரு செக்மெண்ட் நாங்க Yes. உங்களுக்காக வச்சிருக்கோம். நாங்க ஒரு சில பாடல்களை வந்து பாடுவோம், அப்படி இல்லைன்னா படிப்போம். நீங்க அந்த பாடலை கேட்டுட்டு அதுல இருந்து நாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே Okay, ready? எஸ் எஸ் ரெடி. சோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து நான் ரெடி. அட நீங்க ரெடியா? இந்த சாங் வந்து யாரை பார்த்து பாடுவீங்க? யாரை பார்த்து பாடுவீங்க? கண்டிப்பா என்னோட படம் டீமை பார்த்து நான் பாடுவேன். எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போறீங்க, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டைரக்டருக்கு வந்து டெடிகேட் பண்ணணும்னா எந்த டைரக்டருக்கு இந்த பாடலை டெடிகேட் பண்ணுவீங்க நீங்க? நான் ரெடியா இருக்கேன் உங்களோட படத்துல நடிக்கிறதுக்காக அப்படின்னு. வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார். Yeah. ஓகே. நைஸ். இல்ல 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 அந்த பொம்மா புள்ள போல யாரும் இல்ல, நல்லா சொல்ல இல்ல 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 இல்ல. அவங்களோட சிங்கிங் டேலண்ட வந்து எக்ஸிபிட் பண்றோம். ஓகே, எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா ரொம்ப பாட? அருமையா இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து இந்த விஷயம் என் வாழ்க்கையில இல்லாம போச்சே அப்படின்னா அது எந்த இல்ல என்ன அப்படி விஷயம்? எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லையா? I'm blessed. இந்த லைஃப் எனக்கு ரொம்ப blessed. எனக்கு பிடிச்ச எல்லாமே என்கிட்ட இருக்கு. Wow. இல்ல நான் வருத்தப்படுறது ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி. ரொம்ப கண்டென்ட்டா இருக்கீங்களா நீங்க? கரெக்ட். இல்ல நான் கண்டென்ட்டா இல்ல. நான் என்ன ஃபீல் பண்றேனோ அப்படின்னு சொல்றேன் நானு. நான் இப்ப இந்த நம்மளோட இந்த ப்ரோக்ராம் என்ன எபிசோட் நீங்க இது பண்ண போறீங்க எனக்கு ஐடியாவே இல்ல. நீங்க கேக்குறீங்க அப்படியே அடிக்கிறேன். ஆக்சுவலா பாத்தியா, நான் பாட்டுல இல்ல இல்லன்னு சொன்னதை விட அவரோட லைன்ஸ்ல இப்ப பேசினாரு இல்லையா, எல்லாத்துலயும் ஐ எம் வெரி பிளஸ்டுங்க, என்கிட்ட இல்லன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா டயலாக் அடிச்சு தூக்குறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரு லாங் டேர்ம் கோல்னு ஒண்ணு இருக்கும்ல. நான் சம்பாதிக்கிறது இந்த ஒரு கோல்காக, இந்த கோலை நோக்கி தான் நான் வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கும்ல. உங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன? என்னோட லாங் டேர்ம் கோல்ன்றது சினிமால ஒரு நல்ல பெர்ஃபார்மர்ன்ற ஒரு இடத்துக்கு போகணும். இவரை தாண்டி அந்த இடத்துல அதை பண்ணிருக்க முடியாதுன்ற அந்த இடத்த பிடிக்கணும்ன்றது என்னோட ஆசை. இது ரொம்ப பெரிய ஆசையா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. நைஸ். ஓகே. போ நீ போ போ நீ போ. கிளம்பிட்டுமா? இல்ல இல்ல, அச்சச்சோ அப்படி சொல்ல வரல. நீங்க தயவு செஞ்சு என் லைஃபை விட்டு போயிடணும். யார வந்து போயிடுப்பா அப்படின்னு சொல்றதுன்னா யார சொல்வீங்க? என் லைஃப்ல மோஸ்ட்லி எல்லாருமே வெல்கம் தான். போகணும்னு ஆசைப்படுறவங்க டாடா காமிச்சிட்டாங்கன்னா நானும் டாடா காமிச்சு போயிட்டு வாங்க பத்திரமா. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். 100%. பட் இதுவே வந்து போகாதே போகாதே இந்த சாங் வந்து என்னை விட்டு போயிடாதம்மா அப்படின்னா அது யாரு? அந்த பாட்டு நான் யாருக்குமே பாட மாட்டேன். யாருக்குமே? ஏன்னா யாரையுமே தடுத்து நிற்கிற உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம கூட அவங்க இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா 100% இருப்பாங்க. அவங்க போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம கையை பிடிச்சு என் கூட இருன்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. லெட் கோ. ஓ நைஸ். ஓகே. என் வீட்டுல நான் இருந்தேன், எதிர் வீட்டுல அவ இருந்தாலே. இருந்தாங்களா? நீங்க தான் சொல்லுங்க. ஓகே. ஏன்னா ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் கண்டிப்பா கிரஷ் இருப்பாங்கல்ல. ஒரே ஸ்கூலா இருக்கும். அப்படியே பால்கனில பாக்குறது, இல்லாட்டி வீட்ல வந்து மொட்டை மாடி டு மொட்டை மாடி சைட்டிங் அந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கும். நீங்க தப்பான பையன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் படிச்சது ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூல். நீங்க தப்பான பையன் சொன்ன போதே அப்பதான் அதிகமா இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சத்தியமா கிடையாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் அப்ப எனக்கு கிடையவே கிடையாதுங்க. என்ன வந்து ஒரு நீங்க உங்களுக்கு வயசு என்னாச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றீங்க. சரி ஓகே. இப்போ ஒரு 26, 27 வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா லைக் அவங்க ப்ரொஃபஷனை நோக்கி புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. நான் கிரிக்கெட் விளையாண்டு இருந்தேன் கிரவுண்ட்ல. எனக்கு அதை பத்தி வேற ஐடியாவே கிடையாது. விளையாடுவோம், வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், ஃப்ரெண்ட்ஸை ஈவினிங் மீட் பண்ணணும். இதை தாண்டி வேற கோலே இருந்தது கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே நடந்தது இல்லையா? ஸ்கூல்ல எல்லாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை எனக்கு. அப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வே உங்களோட வைஃப் தானா? இல்ல அதெல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் போய் எல்லாம் சொல்ல மாட்டேன். இருந்திருக்கு எல்லாருமே நம்ம காலேஜ் அந்த டைம்ல அப்படி எல்லாம் இருந்திருக்கு. ஒர்க் அவுட் ஆகல. எவ்வளவு எக்ஸஸ் இருந்தாங்கன்னு ஏதாவது மேபி எக்ஸஸா இருப்பாங்களோ? எக்ஸே அதெல்லாம் இல்ல அவ்வளவு இல்ல. வெரி சூஸ். மூவிஸ் மாதிரி தான் பாடா. மூவிஸ் எப்படி சூஸ் பண்றேன்? ஆப்வியஸ்லி இல்ல. நமக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படி நம்ம ரேண்டமா எல்லாரையுமே பிடிச்சிருக்க சொல்ல முடியாது. ஓகே ஓகே. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. இந்த மாதிரி ஐயோ மொமெண்ட் என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடந்துருச்சு ஐயோ அப்படின்னு இருந்தா கூட இது நடந்தனாலதான்ப்பா நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஆனந்தமா இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி மொமெண்ட் லைக் பாஸ்ட கம்பேர் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. லைக் நான்
ஐ மீன் இண்டஸ்ட்ரி வைஸ்லயும் ஐ மீன் படங்கள் வைஸ்லயும் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேன், லைக் ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இது பண்ணியிருந்தாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நான் இப்பவும் ஓகே ஏன்னா அது நான் இப்போ பெட்டரா இருக்கேன் அப்படின்ற நான் ஃபீல் ஆகுறேன் நான். ஓகே. மற்றபடி யாரும் இல்லை. நம்ம வேற எங்கேயும் நான் ரிக்ரெட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்தது கிடையாது. ஓகே. லைக் ஒரு படம் நல்லா போகல, ஒருவேளை அது அன்னைக்கே ஹிட் ஆகி பெரிய இது ஹிட் ஆயிருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் அந்த ஹிட்டை ஹேண்டில் பண்ண தெரியாம நிறைய ஃபிளாப்ஸ் நான் கொடுத்துருந்தேன்னா நான் காணாம போயிருக்கலாம். மேபி நான் அந்த இடத்துக்குள்ள சில இடங்கள்ல நான் சறுக்குனனால இப்போ நான் வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ஸோ ஐ மீன் பெட்டர் பிளேஸ். ஸோ நான் இன்னும் அந்த இமேஜ்குள்ள போவே இல்லை. நான் வேற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு போயிட்டு இருக்கேன். ஓகே. சோ இந்த செக்மெண்ட் வந்து சூப்பரா நிறைவடைந்தது பவி. எஸ். அடுத்ததாக இப்ப மக்களுக்காக நீங்க வந்து என்னென்ன ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்ல எல்லாம் உங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. கேரக்டர்ஸ் அப்படின்னு நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி போல, கதை எந்த மாதிரி வருதோ அந்த கதைக்கு நான் ஆப்ட் ஆவேன்னு டிரெக்டர்ஸ் ஃபீல் பண்றாங்க, அது எனக்கும் கன்வின்சிங்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கேரக்டர்ஸ் ஐ வில் டூ இட். நான் அதில் நமக்கு ஒரு தீனி இருக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கிறதுக்கு அதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னா கண்டிப்பா ஐ வில் டூ இட். அண்ட் மூவிஸா ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தது இப்போ 2 ப்ராஜெக்ட் இப்போ லைக் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குண்டான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோட அது வரும். ஸோ அப்போ நான் கண்டிப்பா அதை ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஈகர்லி வெயிட்டிங். அண்ட் இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஜாலியா ஃபன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து பயங்கர சேஃபான ஆன்சர்ஸ் இருந்தாலும் பிரில்லியன்ட் அண்ட் கிளவரான ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க. அண்ட் நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.